பிரியா, நான் போயிட்டா எத்தனை நாளைக்கு அழுவ? ஒரு மாசம், 2 மாசம், அதுக்கப்புறம் உன் மனசு மாறதுக்கு உங்க அண்ணன் ஒண்ணு அமெரிக்கா அமைச்சிருவான். போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? இந்தியாவை மறந்துடுவ. அம்மா பெரிய இந்தியா அதே மறக்கும் போது அதுல தம்மா தூண்டுனா என்னையா ஞாபகம்? எப்பவுமே லவ் பிரேக்கப் ஆகும்போது அந்த லவ்வர்ஸ் தான் பிரிவாங்க. லவ் அப்படியே தான் இருக்கும். எவ்வளவு வயசானாலும் அவங்க அடி மனசுல ஏதோ ஒரு மூலையில அந்த லவ் இருந்துட்டே தான் இருக்கும். அந்த நினைப்போட இருந்துமே தவிர அதை தாண்டி வரணும்னு நினைச்சா இங்க ஒருத்தரும் நிம்மதியா இருக்க முடியாது. அரண்யா, புரியுது கௌதம். நீ என்னை விட்டு ஈஸியா போயிட்டல. நான் இன்னொரு சான்ஸ் எல்லாம் கேட்க வரல. ஆனா சும்மா சொல்லுவாங்க சார், நல்லதே செய் நல்லதே நடக்கும், நேர்மையா இருந்தா ஊரே உன்னை புகழும். எல்லாம் சுத்த போய். அத முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செருப்பாலேயே அடிப்பேன் சார். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், உனக்கு அசிங்கமா மக்கா ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும்னு. இப்படியே இரு, மாறிடாத. அழுதுகிட்டே வா. இல்ல, சிரிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு நீ கல்யாணமா? ஆமா, எனக்கும் நீங்க தான் கல்யாணம். ரியலி? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, சேம் டு யூ. நைட் லேட்டா வந்தா திட்டுவியா? என்னையும் கூட்டு போலன்னா கண்டிப்பா திட்டுவேன். ஓகே. உன்னை தவிர இன்னொரு பொண்ணு பேசினா சந்தேகப்படுவியா? சேச்சா, என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? உங்ககிட்ட யாராவது சிரிச்சு பேசுவாங்களா? காமெடி பண்ணாத. அதுவும் கரெக்ட் தான். வாங்க. இன்னும் எக்ஸ் வந்திருக்கான் போல. பார்க்கட்டும். என்ன வேணான்னு சொன்னாங்கல்ல, ஃபீல் பண்ணுவான். அவனை பார்த்தா ஃபீல் பண்ற மாதிரி தெரியல. எங்க அப்புறம் ஒரு பொண்ணை கல்ல போட்டுட்டு இருக்கான். திரும்ப எங்க போற? கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். கவலைப்படாத, கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை ஆலோசிச்சு தூக்கிடலாம். நிஜமா? ப்ராமிஸ்? பிங்கி ப்ராமிஸ். தேஜு, தேஜு, இது வரைக்கும் நீ என்கிட்ட கேட்டு நான் சரியா சொல்லாத ஒன்று சொல்லட்டா? ஐ லவ் யூ தேஜு. ஏதோ ஒரு பொண்ணை ரீசெண்டா பார்த்து மனசை பறிப்படுத்தியாமே. சரி, அதை விடு. அவன் எப்படி இருப்பா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எந்த பொண்ணு பின்னாலே வரலங்க, ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க. நீங்க பின்னால போக கூடாதா? நோ 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 நோ, வெரி வெரி பேட். பொண்ணு பெண்ணு புகழுக்கு பின்னால ஆம்பளைங்க போக கூடாதுங்க, ஆம்பளைங்க பின்னால இதெல்லாம் வரணும். வாவ், இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். என்னது இது? லவ் பேர்ட்ஸா? ஆமா, ஆனா பெக்யூலரான லவ் பேர்ட்ஸ், அன்றில் பறவைகள்னு பேர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எப்பவுமே இது ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். ரெண்டும் தண்ணில போயிட்டு இருக்கும் போது ஆண் பறவை ஏற எடுக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள போகும். அது திரும்பி மேல வரும்போது அந்த பெண் பறவையை பார்க்கலன்னா அந்த ஆண் பறவை அங்கேயே செத்துரும். நானும் அப்படித்தான் பிரியா. கொலுசு இது எனக்கு வாங்கிட்டு வந்தியா இல்ல எங்க வீட்டு மாட்டுக்கு வாங்கிட்டு வந்தியா? உனக்கு வாங்கிட்டு வந்ததே ஓவர், இல்ல உங்க மாட்டுக்கு. சரி சரி, உனக்கு பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துரு. நான் உங்க ஸ்கூல்ல புதுசா சேர்ந்திருக்க ஒன்னா டீச்சர் கொடுத்து அதை பிக்கப் பண்ணிக்கிறேன். கோவம் வந்துருச்சோ மாப்பிளைக்கு? என் மேல உனக்கு வருத்தம் இல்லையே? இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. ஏன்? because I love you. கூடவே இருந்து கஷ்டப்படுத்துறதை விட விலகி இருந்து அவனை சந்தோஷப்பட வைக்கலாம்னு நினைச்சேன். அதான் விலகி வந்துட்டேன். எந்த பிரச்சனைக்குமே விட்டு கொடுக்கறது தீர்வே இல்ல, அது தற்காலிகம் தான். புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறதா உண்மையான தீர்வுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சாமி, சத்தியமா சாரி. SORRI. நான் ரொம்ப மோசமானவ இல்ல, கொஞ்சம் நல்லவதான். தமிழ் நல்லா பேசுறீங்க. நீங்க மலையாளி தானே? மலையாளம் சுமாரா தான் பேசுவேன், தமிழ் நல்லாவே பேசுவேன். எவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க? பிறந்ததுல இருந்தே இங்கதான்.